வாழ்க வையகம், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்பு சிந்தனை விருந்து. இறைவணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி டி.ஆர். சேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நினைவுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவை அந்த நிலை தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கு. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்த என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சாந்தி தவம் நடத்தி கொடுக்க அருள்நிதி ஜே. முத்துமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சீராக தவம் நடத்தி கொடுத்த ஜே. முத்துமாரி அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க அருள்நிதி ஆர். சங்கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கிறேன். இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருள்நிதி சி. திருமதி அம்மா அவர்களை நம் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி டி.ஆர். சேகர் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்து சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி ஜே. முத்துமாரி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக சிறப்பு சிந்தனை விருந்து வழங்க வெள்ளித்திருப்பூரிலிருந்து ஆனந்த் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரம்ம ஞானமும் உலக சமாதானமும் என்ற தலைப்பிலே நம்மிடையே சிந்தனை விருந்து ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். இறுதியாக நன்றி உரை கூற இருக்கின்ற அருள்நிதி எம்.பி. ராதா அம்மா அவர்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வழங்கிய ஆர். சங்கீதா சேவர் அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கிறோம். இன்று சிந்தனை விருந்து அளிக்க வந்துள்ள ஆனந்தையா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஊர் வெள்ளித்திருப்பூர், மணவளக்கலை மன்ற பேராசிரியர். சொந்த ஊர் சென்னிமலை அருகில் உள்ள பசுலப்பட்டி, தற்போது ஒலகடம் அருகில் உள்ள குழந்தப்பாளையம் தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். BA ஆங்கிலம், B.Ed முடித்து மணவளக்கலையில் டிப்ளமோ யோகா படித்துள்ளார். 2002 தன்னின் மணவளக்கலையில் இணைத்து கொண்டார்கள். 2013 ஆண்டு முதல் துணை பேராசிரியராக இருந்து வருகிறார். வாழ்க்கை துணர் அரசு பள்ளி தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். அண்மையில் மகரிஷியின் கருத்துக்களை ஒட்டி ஆனந்த ஜோதி என்ற கவிதை தொகுப்பை அமைத்திருக்கிறார்கள். 15 வருடங்களுக்கு மேலாக மணவளக்கலையை சிறந்த முறையில் தொண்டாற்றி வருகிறார். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான ஐயா அவர்கள் இன்று நம்மை பற்றி சிந்திக்க இருக்கும் தலைப்பு பிரம்ம ஞானமும் உலக சமாதானமும். அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்கின்ற இந்த கூடுதுறையிலே நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். இந்த கூடல் எதற்காக?
இந்த கூடல் நாம் இறைவனோடு கூடுவதற்காக. இன்று இந்த உலக ஓட்டங்களிலே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பொருள், புகழ், புலனின்பம், மக்கள், அதிகாரம் என்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களோடு நாம் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பயன் உலகம் முழுவதுமே பரவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகையிலே அந்த வகையிலே இந்த கூடுதுறையிலே இது ஒரு நல்ல கூடல். பவானியும் பொன்னியும் அமுத நதியும் கூடியது போல இங்கு மணமளக்கலை அன்பர்களும் அறிஞர்களும் கூடியிருப்பது ஒரு அருமையான கூடல். அன்பானவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிரம்மஞானமும் உலக சமாதானமும். இதை ஏன் தலைப்பாக எடுத்துக்கொண்டோம்? குருவின் பெருமை. குடி செய்வல் எனும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்பது வள்ளுவ பெருமானுடைய வாக்கு. என்னுடைய குடியை எப்படியாயினும் நான் உயர்த்தியே தீருவேன் என்று தீர்மானமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய எண்ணம், சொல், ஆராய்ச்சி, செயல், திட்டங்கள் இவற்றுக்காக வானுலகத்தில் இருக்கக்கூடிய வான்காந்த ஆற்றலாக இருக்கக்கூடிய மகான்கள், சித்து புருஷர்கள், யோகியர்கள் அவர்களும் தங்களுடைய ஆடைகளை வரிந்து கட்டிக்கொண்டு வருவார்கள் என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தம். வள்ளுவர் சொல்லுகிறார், குடி செய்வல் எனும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முன்றும் என்பார். மகரிஷி அவர்களுடைய வாக்கு. தெய்வ நிலையில் வாழக்கூடியவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை தெய்வன், தேவன். அதுபோல இந்த மண்ணிலே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக உலக நன்மைக்காக எண்ணி சிந்தித்து செயல்பட்டு வாழ்ந்த மகான்களுடைய ஆற்றலெல்லாம் ஜீவசமாதிகளிலே உள்ளடக்கமாகவும், அதே சமயம் உடலை விட்டு உயிர் ஆன்மா கருமையம் பிரிந்த போதிலும் கூட வான்காந்த ஆற்றலாக கலந்து பரவி தன்னுடைய செயல்களை, கிருதிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கும் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் மிக பலரும் நம்முடைய மகரிஷிக்கு துணையாக இருப்பார்கள். அவருடைய இந்த அமைதி படையிலே நாம் எல்லோரும் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அன்பானவர்களே, அதனால் இந்த குறளை இன்னும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். குடி செய்வல் எனும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அழகான சொல். அந்த வகையிலே மகரிஷிகள் அவர்கள் தன்னுடைய காலத்திலே இவ்வளவு கஷ்டங்கள் அறியாமையினாலே உலகத்திலே நிலவி கொண்டிருக்கிறதே, இவற்றையெல்லாம் எப்படி தீர்ப்பது என்று எவ்வளவு காலம் ஆழ்ந்து சிந்தித்திருப்பாரோ அந்த எண்ண ஓட்டத்திலே இருந்த மகான்கள் எல்லாம் இங்கே நிறைந்திருப்பார்கள். அந்த வகையிலே நாம் இந்த மகானை பிடித்து கொண்டது ஒரு மிகப்பெரிய மார்க்கம். நாம் இந்த இடத்திலே குருவை நாம் ஒரு பூனையாகவும் நாம் ஒரு குரங்காகவும் இருந்து கொள்வோம். அதாவது மார்க்கட சரணாகதி, மார்ச்சல சரணாகதி என்று 2 சொற்பிரயோகங்களை சொல்லுவார்கள். அந்த வகையிலே குரங்கு குட்டி தன் தாயை இறுகப்பற்றி கொள்ளும். எங்கு ஓடினாலும் நம் ஆழியாரிலேயே நம்முடைய மனத்தை அங்கு கொண்டு செல்லலாம். அந்த வகையிலே பூனை தான் எங்கு செல்லும் பொழுதும் பூனை தாய் தன்னுடைய குட்டியை கவிக்கொள்ளும். அதுபோல மகரிஷி நமக்கு ஒரு பூனையாக இருந்து நாம் ஏதோ ஒரு கணம் பிறழ்ந்தால் 4 ஜிலேபி சாப்பிட்ட பிறகு இன்னொரு ஜிலேபி சாப்பிடலாம் என்று நினைத்தால், குருவே நான் 1 சாப்பிட்டாலே போதுமே, அதிகமாக சாப்பிடுகிறேன், என்னை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவரை அழைத்து கொள்ளலாம். அதுபோல் அவர் எங்கேயாவது அசம்பந்தமாக இருந்து விட்டால், அந்த மன்றம் நமக்கு பக்கமாக இல்லாவிட்டால், எங்கே அவருடைய மன்றம் இருக்கிறது என்று தேடி போய் நாம் ஊட்டிக்கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த மார்க்கட சரணாகதி, மார்ச்சல சரணாகதி என்று 2 சொல்லுவார்கள். அந்த வகையிலே குரு நமக்கு ஒரு பூனையைப் போல் இருந்து நம்மை பிடித்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு குரங்கு குட்டியைப் போல் இருந்து அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எங்கெழுந்து அருளுவது இனிமே என்ற வகையில் குரு நம்மை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, குருவினுடைய பெருமையை அவர் தனக்கு சீடர் குருவாக வைத்து கொண்ட வள்ளுவனுடைய பெருமையிலிருந்தே தொடங்கியிருக்கிறோம். தாயுமானவர், திருமூலர், ராமலிங்க வள்ளலார், திருமூலர் இவர்களெல்லாம் தனக்கு முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டு இந்த பயணத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர்.
ஆகினாலே அவருடைய இந்த செயல் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் பரிபூர்ண ஆதரவாளர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது அவர்கள் மடிதற்று தான் முந்துருவார்கள். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று நம்முடைய தலைப்பாக பிரம்மஞானமும் உலக சமாதானமும் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை பற்றி நாம் ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? பிரம்மஞானம் என்பது என்ன? பிரம்மத்தை பற்றிய அறிவு, பிரம்மத்தை பற்றி ஒரு சிறப்பான அறிவு. ஞானம் என்றாலே சிறப்பான அறிவு. நாம் நம்முடைய ஞானேந்திரியங்களை கொண்டு, 5 ஞானேந்திரியங்களை கொண்டு, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இவற்றை கொண்டு இந்த வெளியுலக விஷயங்களை உணர்ந்து கொள்கிறோம், புற உலக விஷயங்களை உணர்ந்து கொள்கிறோம். அதற்கு அப்பாற்பட்ட பெரும் புறமாகவும் நமக்கு அகமாகவும் இருக்கக்கூடிய சுத்த வெளியை, வெட்ட வெளியை, பரம்பொருளை மனத்தால் பற்றுகிறோம். மனம் ஒடுங்கி ஒடுங்கி பற்றுகிறோம். அப்படி மனத்தால் மனம் ஒடுங்கி மனம் அம்மாகி அந்த வெள்ளத்தை அறிகின்ற அறிவு பிரம்மஞானம். ஏனென்றால் இங்கே மனம் என்ற ஒன்றும் பிரம்மம் என்ற ஒன்றும் தனித்தனி இல்லை, இரண்டும் ஒரே கயிறு. இப்பொழுது உதாரணமாக இந்த கைக்குட்டையை ஒரு கயிறு போல பாவித்து கொண்டால் இதை நாம் சுழற்றுகிறோம். இப்படி சுழற்றும் போது அதனுடைய ஒரு முனை அலைந்து கொண்டிருக்கிறது, மற்றொரு முனை அலையாமல் இருக்கிறது. நம்முடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய மனங்களும், அந்த மனங்கள் எவ்வவற்றின் தொகுப்பாக இருக்கின்றனவோ அந்த எண்ணங்களும் பிரம்மத்தினுடைய எழுச்சி அலை இயக்கங்களே. இந்த அலை இயக்கங்கள் ஒடுங்க 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 அமைதி நிலைக்கு வர 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 அது பிரம்மமாகி நிற்கிறது. அப்படி பார்த்தால் பிரம்மமும் நாமும் வேறு வேறா அல்ல. பிரம்மமே எழுச்சி நிலையில் மனமாக இருக்கிறது. அதனால்தான் மகரிஷிகள் அவர்கள், நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் மனதை அறிந்து தற்சோதனையினாலும் தவத்தினாலும் அமைதிப்படுத்தி ஒடுங்கி ஒடுங்கி அந்த நிலையோடு ஒன்றி இருங்கள். நீங்கள் அதுவாகவே இருப்பதை நீங்களாகவே உணர்ந்து கொள்வீர்கள். அங்கு பேதமில்லை. இதைதான் மகரிஷிகள் அவர்கள், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, இப்பொழுது இதற்கு இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த உடல் இருக்கிறது. இந்த உடலிலே சுண்டு விரல் இருக்கிறது, நகம் இருக்கிறது, கேசம் இருக்கிறது, அல்லது உள்ளுறுப்புகள், இதயம், இப்படியெல்லாம் இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் பேசிக்கொள்வதாக நாம் ஒரு பாவனை செய்து கொண்டால், இதயம் சொல்லுகிறது நான் இதயம், விரல் சொல்லுகிறது நான் விரல், நகம் சொல்லுகிறது நான் நகம், கேசம் சொல்லுகிறது நான் கேசம். நமக்கு தெரியும் அவையெல்லாம் என்னுடைய உறுப்புகள் என்று நாம் நினைக்கிறோம். அந்த வகையிலே நாம் நம்முடைய நினைவை விரித்து 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 இந்த ஊர், உலகம், வானமண்டலம், வெட்டவெளி என்று விரித்து 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 பழகும் பொழுது நம்முடைய உணர்வு அங்கே லயிக்கிறது. உண்மையிலே நாம் அந்த நிலையில்தான் இருக்கிறோம். ஒரு புயல் வருகிறது, வெள்ளம் வருகிறது, மக்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், நமக்கு தெரியும். தன்னோய் போல் பிரிதின் நோய் அறியாவிட்டால் அறிவினுடைய பயன் என்ன என்று வள்ளுவர் சொல்வார். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு என்பது பிறருடைய கஷ்டங்களை, இன்ப துன்பங்களை கூர்ந்து அனுமானித்து உணரக்கூடியது அறிவு. இந்த அறிவு எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, வேலை செய்கின்றது. அப்படி வேலை செய்யும் பொழுது எங்காவது ஒரு இடத்தில் வெள்ளமா, புயலா, வறட்சியா, பூகம்பமா, நிலநடுக்கமா, உடனே ஓடிப்போய் அங்கே உதவி செய்ய வேண்டும். அவர்களும் நம்முடைய சகோதரத்தால் உருவானவர்களே என்ற உணர்வு நமக்குள் வேலை செய்கின்றது. நிச்சயமாக நாம் தூய்மையானவர்கள்தான். அந்த நிலையில் நாம் அதை உணர்ந்து அன்போடு கருணையோடு அங்கு வேலை செய்கின்றோம். அதுபோல இந்த உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் அவை தனித்தனியாக நான் நான் என்று ஒன்றும் சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? அப்பா நீங்கள்லாம் அமைதியாக இருங்க, இதயத்துக்கு இது வேணும்,
முடிக்கு இது வேணும், நகத்துக்கு இது வேணும்னா எனக்கு எது வேணுமோ அதை நான் சாப்பிட்டு சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய உணர்வை தவத்தால் விரித்து விரித்து பழகும் பொழுது இந்த உடல் நாம் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். அந்த நிலையில் ஒன்றை அதற்கு நமக்கு உறுதிப்பேறு உண்டாகும். அந்த வகையிலே பிரம்மஞானம் என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த கைக்குட்டையினுடைய சுழற்சியிலே அறிந்தது போல நம்முடைய மனதினுடைய அலைக்கழிச்சல்கள் ஓட 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 விரிந்து விரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை சற்றே அமைதிப்படுத்தி அந்த அலைச்சுழலை குறைத்து 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 அமைதிக்கு கொண்டு வந்து பழகும் பொழுது அடடே இந்த அமைதி எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று புரிகிறது. சரி, ஆனால் இப்படி தியானத்திற்கு வருவது, தவம் செய்வது, அமைதி செய்வது இதெல்லாம் இன்பமாக இல்லையே, இப்படி நினைக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் அது நம்முடைய பழக்கம். காலம் காலமாக அந்த மன அலைச்சுழலை வேகமாக இயக்கி இயக்கி அதை பற்றி பற்றி பழகி கொண்டோம். அதனால்தான் வள்ளுவ பெருமான் சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார். இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் நினைவிற்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் கேட்கக்கூடும், நீங்கள் என்ன எல்லாவற்றையும் விட சொல்கிறீர்களா, பற்றுகளை விடவா விடவா விடவா? அப்படி அல்ல. இறைநிலை அதன் மூல நிலையில் வெட்ட வெளியாக இருக்கிறது. அது சுத்தஸ்வரூபம், அநாதிகாலம், அது நிச்சலனம், அதற்கு எந்த தேவையும் இல்லை. அது இயங்கா நிலை. இயங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆற்றல் குறைவு ஏற்படும், தேவை ஏற்படும். அது இன்னமும் தொடர்ந்து இயங்க விரும்பினால். அந்த வகையிலே இந்த உலகத்திலே மனிதர்கள் உலக வாழ்க்கையை துய்க்க விரும்புகிறோம். அந்த துய்ப்பு இருக்கும் வரை தேவைகள் இருக்கும். இறைவனுக்கோ குடல் பசியோ உடல் பசியோ இல்லை. ஆனால் மனிதர்களோ இந்த இரண்டையும் உடையவர்கள். ஆகவே உடல் பசியும் குடல் பசியும் உடைய மனிதன் அந்த தேவைகளை காலத்தோடு முறையோடு பிறருக்கும் தனக்கும் நீடித்த வகையிலும் பிற்காலத்திற்கும் துன்பமில்லாத வகையிலே அந்த தேவைகளெல்லாம் சமப்படுத்தி கொண்டு வந்தால்தான் இந்த உலக இன்பங்களை தூய்க்க முடியும். இப்படி பிரம்மஞானத்தை பற்றி பேசும் பொழுது உலக இன்பங்களை எல்லாம் விட்டுவிடுவது, புல இன்பங்களை எல்லாம் விட்டுவிடுவது, ஓடிவிடுவது, கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விடுவது என்றால் அது அல்ல. அப்படி சும்மாவே இருக்க வேண்டும் என்றால் வெட்டவெளி எதற்காக பிரபஞ்சமாக வேண்டும்? வானுலாவு கோள்களாக வேண்டும். ஆகாசம், காற்று, அழுத்த காற்று, நீர், நிலமாக வேண்டும். அவற்றுடைய திணிவிலே ஓரறிவு முதற்கொண்டு ஐயறிவு வரையான பிராணிகளாகவும் பின்னர் ஆறறிவு கொண்ட மனிதனாகவும் வரவேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் இன்பத்தினுடைய காரணம். பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணம் இன்ப நோக்கம். அந்த இன்ப நோக்கத்திற்காக வந்ததுதான் இன்பத்திலே மயங்கி அந்த இன்பத்துக்கு தன்னுடைய உழைப்பை செய்து பெற்று தானும் பிறரும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற பரந்த விரிந்த மனப்பான்மையை மறந்து குறுகி போனதினாலே துன்பம். சரி, அது ஏன் அப்படி வந்தது என்றால் இயல்பாகவே மனித பரிணாமம் ஓரறிவு ஜீவராசிகளான தாவரத்திலிருந்து உண்டான பொழுது எப்பொழுது ஈரறிவு வந்ததோ அப்பொழுது முதற்கொண்டு பிற உயிரை தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய உடலினுடைய முன்புறத்தில் உள்ள துவாரத்திலே உள்ளே திணித்து கொண்டு பழகிவிட்டது. இப்படி காலம் காலமாக ஏற்பட்ட பதிவு பல ஆயிரம் தலைமுறைகளாக பல லட்சம் தலைமுறைகளாக நம்முடைய உடலிலே பதிந்துவிட்டது. அப்படி பதிந்துவிட்ட பதிவு படிப்படியாக ஞான மார்க்கத்திலே வந்து விலகும் பொழுது மனிதன் புனிதனாகிறான். அவன் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை பெறுகிறான். அவன் தவத்தால் விரிந்து விரிந்து வெட்ட வழியே உணரும் பொழுது அதற்குள்ளாக அனைத்து தோற்றங்களையும் உயிர்களையும் மனிதர்களையும் தானாகவே பாவிக்கிறான். இதுதான் தன்னை உணர்தல். இந்த இடத்திலே ஆஸ் ஹி திங்ஸ் ஸோ ஹி இஸ். ஏன் ஹீன்னு மட்டும்தான் சொல்ல வேண்டுமா? ஆஸ் ஷி திங்ஸ் ஸோ ஷி இஸ். அப்போது மனிதன் எதுவாக அவன் தன்னை நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். மனிதன்
தன்னுடைய மனம் மெய்ப்பொருளினுடைய பின்னம் என்ற ஆழ்ந்த உணர்வில் விளக்கத்தில் நின்றிருக்கும் பொழுது அதுவாகவே ஆகிவிடுகிறான். இதைத்தான் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இங்கே ஒரு வாத்து தண்ணீரில் நன்றாக நீந்த வேண்டுமென்றால் தன்னுடைய அயராத முயற்சியினாலே கால்களை விரல்களை விளக்கி நீந்துகிறது. அதனுடைய எண்ணம், தொடர்ந்த எண்ணம், முயற்சி, அந்த இயற்கையினுடைய இயல்பூக்கத்தினாலே அங்கு விரலடை செவு வளர்கின்றது. காடுகளிலே உயரமாக உள்ள மரங்கள் அவற்றுடைய இலைகள் குறைவுபட வேண்டும். இது இயற்கையிலே ஒரு நியதி. அந்த இலைகளை தேடக்கூடிய சில ஜீவராசிகளுக்கு அதை அடைய வேண்டிய தேவை. இயற்கை இந்த இரண்டையும் இணைத்து வைக்கின்றது. ஆக அங்கே அந்த பிராணிகள் வளர்ச்சி அடையும் பொழுது ஒட்டழகச்சிவிங்கி போன்ற உயரமான பிராணிகள் வருகின்றன. அவை எப்படி வளரும் பொழுது தாவரங்களும் உயர்ந்து வளர்கின்றன. இப்படி இயற்கை ஒன்றோடொன்று இணைத்து வைக்கின்றது. இதை ஏன் நாம் இங்கு உதாரணமாக சொல்லுகின்றோம் என்றால், இயற்கையிலே நாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நாமும் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள்ளே ஆழமாக பதித்து கொண்டு விட்டோமானால் அந்த தன்மை நமக்குள்ளும் வந்துவிடும். ஆகவே தான் இங்கு பிரம்மஞானம் பெரிதாக பேசப்படுகிறது. இந்த பிரம்மஞானம் என்ற தலைப்புக்கு ஒரு அற்புதமான தேட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன் இதை ரொம்பவும் மிகவும் அவசியமாகவும் தேட வேண்டுமென்றால், அதை அறிந்துதான் மகரிஷிகள் அவர்கள் ஆன்மீக பயிற்சியிலே, யோக சாதனையிலே உண்மையை தேடி நலவாழ்வை தேடி பயணிக்கக்கூடிய ஆன்ம சாதகர்களுக்கு உயர்நிலை பயிற்சியாக பிரம்மஞானத்தை வைத்திருக்கிறார்கள். பிரம்மஞானம்தான் மனவளக்கலைஞர்களுக்கான உயர்நிலை பயிற்சி. கற்றல், கடைப்பிடித்தல், கற்பித்தல். இதிலே கற்றல், கடைப்பிடித்தல் என்ற அளவு வரை வருகிறவர்களுக்கு பிரம்மஞானம் அவசியமானதும் முக்கியமானதும் நிறைநிலையானதுமான ஒரு ஞானம். அதற்கு அடுத்து தான் துணை பேராசிரியர், பேராசிரியர், மூத்த பேராசிரியர், இதெல்லாம் அந்த பிரம்மஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. ஆகவே இங்கு தேவையானது பிரம்மஞானம். சரி, இனி இந்த பிரம்மஞானத்தை பற்றி ஒரு சிறிதளவு ஆராய்ச்சி செய்யலாம். அன்பானவர்களே, பிரம்மஞானம் என்றால் நாம் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்று ஆராய புகுந்தோம். அதிலே தோளினால் உணரக்கூடிய ஊருணர்ச்சியோ, நாவினால் உணரக்கூடிய சுவை உணர்ச்சி, மூக்கினால் உணரக்கூடிய நுகருணர்ச்சி, கண்களினால் உணரக்கூடிய காட்சி உணர்ச்சி, செவிகளால் உணரக்கூடிய கேள்வி உணர்ச்சி, இவற்றை தாண்டி மனதினாலே மனம், உயிர், மெய்ப்பொருள் இவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் உயர்ந்த அறிவு. இந்த அறிவை அறிந்து கொள்வதுதான் ஆறாம் அறிவினுடைய பேறு. இதை அடைவதே மனிதனுடைய முழுமை பேறு. நாம் எல்லாம் நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நமக்கு தெரியும், நாம் யார் என்றால் நாம் இந்த உடலா என்று கேள்வி கேட்டு பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். சிறிதளவு ஆராய்ச்சி உடையவர்கள் கூட இதை எளிதாக விளங்கி கொள்ளலாம். எப்படி என்றால், சாலைகளிலே பார்க்கிறோம், அல்லது ஒரு கை அல்லது கால் அங்ககீனம் உடையவர்களை பார்க்கிறோம். அப்படி ஒரு விரலோ, ஒரு கையோ, ஒரு காலோ இல்லாமல் இருப்பவரை மனிதர் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. இது கூட கர்மேந்திரியம். அதே வகையில் கண் பார்வையற்றவர்கள் அல்லது செவிப்புலன் கேட்க இயலாதவர்கள், இவர்களையும் நாம் மனிதர்கள் அல்லர் என்று சொல்ல முடியாது. சுவை உணர்ச்சியை நாம் பெரிதாக சொல்ல முடியாது. அது கூட கோமா ஸ்டேஜ் போன்ற நிலையில் இருப்பவர்களால் சுவை உணர்ச்சியை உணர இயலாது, வாசனை உணர்ச்சியும் உணர மாட்டார்கள். ஏன், அவர்களுக்கு மனம் கூட அவ்வளவாக இயங்காது. அந்த வகையிலே நாம் யார் என்று கேட்டு பார்த்தால்
இந்த கைகளா? இல்லை. இந்த கால்களா? இல்லை. இந்த உடலா? ஆக கைகள், கால்கள், பால்குறி, குதம், பேச்சுக்கருவி ஆகிய வாய், இந்த 5ம் கருவிகள், கர்மேந்திரியங்கள், தொழில் செய்யக்கூடியதற்கான கருவிகள். இவை நாம் அல்ல. இவை எந்த பொழுதிலாவது நாம் செயல்படுத்தாமல் வைத்திருந்தாலும் அங்கே நாம் இருக்கத்தான் செய்கிறோம். அங்கு நாம் இல்லாமல் இல்லை. சரி, இப்போ அடுத்து ஞானேந்திரியங்களை பற்றி சிந்தித்து பார்த்தால், பரிணாமத்திலேயே முதலில் தோல் தானே வந்தது. தோளும் சரி, நாவும் சரி, மூக்கும் சரி, கண்ணும் சரி, காதுகளும் சரி, இவை எல்லாம் நமக்கான இன்பங்களை, செய்திகளை, அறிவை உள்ளே கடத்தி கொண்டு வருவதற்கான வாயில்களே. எப்படி ஒரு செல்ஃபோன் அல்லது தொலைக்காட்சி அல்லது கணிப்பொறி அல்லது சினிமா திரை இதெல்லாம் அந்த காட்சிகளை காட்டுகிறதோ, அதுபோல நம்முடைய மனம் புற உலக விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்கான வாயில்களாக இருக்கக்கூடியவையே இவை. இந்த தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இவற்றை கொண்டு வெளியில் உள்ளவற்றை உணர்கிறோம். அவை நாம் அல்ல. நம்முடைய மனம்தான் வெளியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை உள்ளே உணர்ந்து கொள்கிறது. இது எப்படி? பரிணாமத்திலே உயிர்கள் தோன்றுகின்றன. உயிர்கள் தோன்றும் பொழுது பரிணாம தொடக்கத்தில் ஆகாசம், காற்று, அழுத்தக்காற்று அல்லது நெருப்பு, நீர், நிலம் இவை வருகின்றனவல்லவா? இவற்றிலே ஆகாசம், காற்று, அழுத்த காற்று கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒன்று. ஆகாசம் லேசான காற்று, காற்று, நெருப்பு அழுத்த காற்று, அவ்வளவு. நீர் கொஞ்சம் கெட்டிப்படுகிறது, இன்னும் கெட்டிப்பட்டால் நிலம். இவை 5ம் ஒரு சீரான அளவிலே ஒன்று சேருகின்றன. இப்படி ஒன்று சேர்ந்து சிறு சிறு தொகுப்புகளாக இருக்கின்றன. அந்த தொகுப்பிற்குள்ளாக ஆகாசத்துகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திணிவு பெற்று இயங்குகின்றன. எந்த இடத்திலாவது ஏதாவது பொருள் கூடுதலாக இருந்தால் அந்த இடத்தில் அதற்கு மேலும் இருக்க முடியாமல் வெளியே செல்லும். நீங்கள் இப்போது நம்முடைய மன்றத்திலே ஆரோ சிஸ்டம் இருக்கிறது. அந்த இடத்துல போய் தண்ணீரை பாட்டிலே பிடிக்கிறோம். குறிப்பிட்ட அளவு பாட்டிலே தண்ணீர் நிரம்பி விடுகிறது. அதன் வாயில் வரை வந்தால் என்னாகும்? அந்த நீர் அதற்கு மேலே வழிந்து ஓடிவிடும். அதுதான் அதனுடைய இயற்கை நியதி. இந்த இயற்கை நியதியும் வெட்ட வெளியாகிய பரம்பொருளாகிய சுத்த வெளியினுடைய தண்ணீருக்கு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஆட்டோ சரௌண்டிங் ஃபோர்ஸ், ஆட்டோ கம்ப்ரசிவ் செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ், தண்ணீருக்கு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் இதனாலே உண்டானது. ஆக அதே ஆட்டோ கம்ப்ரசிவ் செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ், தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், ஆகாச துகள்களை பஞ்சபூத தொகுப்புக்குள்ளாக ஆகாச துகள்களை கூடுதலாக சேர்த்தி வைக்கின்றது. இயற்கையின் நியதி. உயிராக பரிணமிக்க வேண்டிய இயற்கையினுடைய இச்சையும் ஈசனும் ஒன்றாம். அந்த வகையிலே ஆகாச துகள்கள் அங்கு அதிகம், மிக மிக மிக. அதற்கும் மேலே அங்கே தேங்க முடியாத பொழுது அதற்கு அப்பாற்பட்டு வெளியில் வருகிறது. அப்படி வெளியில் வரும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய ஆகாச ஆற்றல் 100 விழுக்காடாகவோ உள்புறம் இருப்பது 120 விழுக்காடாகவோ இருக்கும் பொழுது அப்படி வெளிவரக்கூடிய அதிகம் என்பது உரசலாக தெரிகிறது. இப்போது நாம் இங்கே மூச்சு விடுறோம். இந்த மூச்சு விடும் பொழுது மின்விசிறினுடைய காற்று மோதுகிறது. எது பலம் கொண்டு இருக்கிறதோ அது அந்த பலமற்றதனுடைய அழுத்தத்தை உணர்கிறது. அப்போது இங்கே நம்முடைய அந்த தொகுப்பிலே 120 விழுக்காடு ஆகாசத்துகள்கள் கரைந்து காந்தமாக வெளிவரும் பொழுது வெளியிலே உரசுகிறது. அப்படி உரசுவது ஒரு உணர்வு. என்னடா இது, ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே. அன்பானவர்களே, இங்கே வீட்டில் எப்பொழுது தவம் செய்தாலும் அடிக்கடி அந்த அந்தியூர் பெரிய ஏரி நினைவிற்கு வரும். என்றால் உயிரின தோற்றமே நீரில் தான் உண்டானது என்பதால் அந்த இடம் எனக்கு நினைவிற்கு வந்து விடுகிறது. அந்த இடத்துல ஒரு உயிர் தோற்றம் உண்டாகிறது என்று வைத்துக்கொண்டால், பொதுவாக ஒரு இடத்தில்
அந்த ஜீவகாந்தம் உயிர் துகள்கள் வெளியில் வந்து உரசும் பொழுது அது செலவாக இருக்கிறது. என்னடா இது, இங்கே இருப்பதற்கும் வெளியே இருப்பதற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதே என்று இந்த வித்தியாசம் உணர்வாக பதிகிறது. இதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சிறு கதை. அன்பானவர்களே, இந்த ஒரு தேவர்கள் அசுரர்கள் ஒரு கதைக்காக சண்டை வருகிறது, போர் வருகிறது. தேவர்கள் எல்லாம் அசுரர்களிடம் சென்று பல முறை போரிட்டு பார்க்கிறார்கள். எவ்வளவு போர் செய்தும் அசுரர்களை போரிலே வெல்ல முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே தேவர்களுக்கு ஒரு முனிவர் ஒரு உபாயம் சொல்லுகிறார். தேவர்களே, ஒரு அரக்கனை செய்யுங்கள், அந்த அரக்கனை அவர்களிடம் அனுப்புங்கள். ஆனால் அவன் அங்கே சென்று எதுவும் செய்யக்கூடாது, போய் போரிடுவது போல நடிக்க வேண்டும், நடித்துவிட்டு வந்துவிட வேண்டும், இப்படி செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்தபடிக்கு தேவர்கள் ஒரு அரக்கனை செய்து அனுப்புகிறார்கள். அந்த அரக்கன் போரிடுவது போல நடித்துவிட்டு வந்து விடுகிறான். அங்கே அந்த அசுரர்களுக்கு மனம் என்பது இல்லை. இப்படி 6-7 முறை போய் 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 போரிடுவது போல பாசாங்கு திரும்பி வந்து விடுவது, போரிடுவது போல பாசாங்கு திரும்பி வந்து விடுவது. இப்படி 6-7 முறை நடந்தவுடன் அங்கு மனமற்ற அசுரர்களுக்கு மனம் வந்து விடுகிறது. மனம் இல்லாதவரை அவர்களை வெல்ல முடியாது, மனம் வந்துவிட்டால் அவர்களை வென்றுவிடலாம் என்பது அந்த முனிவர் சொன்ன உபாயம். அப்படி அவர்கள் மனம் வந்தவுடன் அவர்கள் பலகீனமடைந்து பிறகு தேவர்களாலே வெல்லப்படுகிறார்கள். அதுபோல இந்த ஒரு பஞ்சபூதங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பிற்குள்ளே ஆகாச துகள்கள் அதீதமாக சேர்ந்து, அந்த அளவிற்குள் சேரக்கூடியதை விட அதிகமாக சேர்ந்து பிறகு வெளியேறும் பொழுது அதனுடைய உரசல் ஒரு உணர்வாக தெரிகிறது. அந்த முதல் உணர்வு அழுத்த உணர்வு. இந்த அழுத்த உணர்வு, அழுத்தம் என்றாலும் ஜீவகாந்தமே, இது அங்கு பதிவாகிறது. அங்கே கருமையம் என்பது தொடங்கிவிடுகிறது. நம் அனைவருடைய கருமையமும் தொடங்கிய இடம் அது. இந்த கருமையத்துக்கு மூலம் அறிவு, பிரம்மம், சுத்தவெளி, அது கருமையமாக அந்த ஜீவனுக்குள் தொடங்குகிறது. அங்கு அழுத்த உணர்வு மட்டும் பெறுகிறது. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம், இந்த இடத்திலே நான் இந்த ஒளிவாங்கியை தொட்டாலும் இந்த கம்பளத்தை தொட்டாலும் அதனுடைய லேசான உணர்வு அழுத்தமாக என் கருமையத்திற்கு பதிவாகிறது. அந்த உணர்வு அல்லது அந்த கம்பளம் அல்லது அந்த கை அல்லது அந்த ஒளிவாங்கி இது எதுவும் நான் இல்லை. இதையெல்லாம் உணர்வாக பெறுகின்ற கருமையமே நான். அடுத்ததாக உயிரின தோற்றத்திலே அந்த உயிர் அடுத்தடுத்து சுவை உணர்வை பெறுகிறது, வாசனை உணர்வை பெறுகிறது, காட்சி உணர்வை பெறுகிறது, கேள்வி உணர்வை பெறுகிறது. ஆகவே இதை நாம் தெளிவாக திண்ணமாக இதை தெரிந்து கொண்டால்தான் ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஆகவே நம்முடைய உடல் இயக்கத்திலே இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக உணர்கின்ற புலன்களோ பொறிகளோ, தோல்நாக்கு மூக்கு கண் காதோ நாமல்ல. இவற்றையெல்லாம் உணர்வாக பெறுகின்ற மனமே நாம். சரி, மனமே நாம் என்றால் நாம் எப்பொழுதும் இருக்கிறோமா என்றால் இரவில் ஆழ்ந்து உறங்கி விடுகிறோம். மனதினுடைய குழப்பங்கள் அல்லது ஏதாவது சில காரணங்களால் கனவுகள் வந்தால் மனம் பகுதி அளவு இயங்குகிறது, எல்லாவிடையும் அது முழுமையாக உறங்கி விடுகிறது. அப்படி முழுமையாக உறங்கிய உறக்கத்திலே மனம் என்பது இல்லை. மனம் என்பது இல்லாத பொழுது உடல் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உள்ள அவயவங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது நாம் இல்லையா என்றால் அப்பொழுதும் நாம் இருக்கிறோம். என்னவாக இருக்கிறோமோ அப்பொழுது அறிவாக இருக்கிறோம். ஆகவே நாம் யார் என்றால் கர்மேந்திரியங்களா, ஞானேந்திரியங்களா, மனமா, மனதிற்கு மனம் உருவாக காரணமான உயிரா, இவையெல்லாம் நாம் அல்ல. மூலப்பொருள் பிரம்மம் பின்னமாகி உயிர்களாகி அந்த உயிர்கள் பரிணாம நியதிப்படி பஞ்சேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் பெற்று இப்படி உழவிக் கொண்டிருக்கிறோம். இதில் அறிவாக இருந்து இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவே நாம். ஆன்மாவே நாம். அந்த ஆன்மா, உள்ளிருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உருவம் இல்லை. உருவமற்றது இந்த ஆன்மா. வெட்ட வெளிக்கும் உருவம் இல்லை. உருவம் அற்ற இரண்டு இல்லை. உருவமற்ற இரண்டு என்னாகும்? ஒன்றுதான். தொடக்கப்பள்ளி மாணவர்கள்
அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். 2 சூழியங்கள், 2 பூஜ்ஜியங்கள், 2 ஜீரோ சேர்ந்தால் என்ன? 0. அதுபோல் அரூபம், நம்முடைய ஆன்மா, நாம் ஆன்மாதான், அது அரூபம். சிவமும் வட்டவெளியாகிய பூரணப்பொருளும் அரூபம். அரூபமும் அரூபமும் எப்படி இரண்டாக முடியும்? ஆகவே நாம் யார் என்றால், இந்த இடத்திலே வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தையும் நினைந்து கொள்ளலாம். மனிதன் என்பவனும் ஒரு தத்துவமே. எப்படி அவர் இறைவன் ஒரு நிற்குண தத்துவம் என்று சொல்வாரோ, அதே போல மனிதனையும் நிற்குண தத்துவம் என்று சொல்லுவார். இறைவனுக்கு எந்த குணங்களும் இல்லை. அவனுக்கு உருவம் இல்லை, கர்மேந்திரியங்கள் இல்லை, ஞானேந்திரியங்கள் இல்லை, தேவைகள் இல்லை, தோற்றம் இல்லை, அழிவு இல்லை, இயக்கம் இல்லை, முடிவும் இல்லை, காலத்தால் எல்லையற்றவன். வாழ்க வளமுடன். இல்லை என்று நிறைய சொல்லிவிட்டோம். அவன் எல்லாம் உடையவன், எல்லாம் வல்லவன், யாவும் அறிந்தவன். வாழ்க வளமுடன். அவன் எல்லா தோற்றங்களுமாக உள்ளவன். அவன் ஆதியாக உள்ளவன், அந்தமுமாய் உள்ளவன், யாவுமாய் உள்ளவன், அனைத்தும் அறிந்தவன், உள்ளவன் என்றே சொல்லலாம். வாழ்க வளமுடன். அப்படிப்பட்ட இறைவன் இச்சையின் வேகத்திலே இப்படி வந்திருக்கிறான். இறைவன் எப்படி நிற்குண தத்துவமோ அதுபோல மனிதனும் ஒரு தத்துவமே. தத் என்ற வார்த்தையை நாம் நினைந்து பார்க்கலாம். காலையிலே கூட ஈரோடு ஒரு வேலையாக சென்றோம். அந்த வழியிலே ஒரு கோயில் அம்பாள் சிற்பம். அந்த சிற்பத்திலே அழகாக கண்கள் தத்ரூபமாக இருந்தது. அந்த வார்த்தை தோன்றியது, தத்ரூபமாக. தத்ரூபம் என்றால், தத் என்றால் உண்மை, ரூபம் என்றால் உருவம், உண்மை உருவம். அதை பார்க்கும் பொழுது அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சு அப்படிம்போம். அந்த மாதிரி தத்ரூபம் என்றால் உண்மையான உருவம். அதுபோல தத் என்றால் உண்மை, துவம் என்றால் 2. தத்துவம், உண்மை 2 பட்டது, உண்மை 2ஆக மாறியது. உண்மை 2ஆக மாறினால் இன்னொன்று என்ன? உண்மை ஒன்று தானே. தத் உண்மை ஒன்று, இன்னொன்று வந்துவிட்டால் உண்மை ஒன்று, இன்னொன்று பொய். ஆக வெட்டவெளி மெய், மற்ற அனைத்தும் பொய். ஆனால் அந்த பொய் உருவானது மெய்யிலிருந்து தான். ஆக தத்துவம் என்றால் நம்ம தவத்திலே சொல்லுவோம், துவாதச அங்கம், 2 10 அங்குல உயரம். ஆக தத்துவம் என்றால் அது 2ஆனது. வெட்டவெளியாகிய சிவம் இயங்காதது, இயங்கு பொருளாகிய பிரபஞ்சமாக, உயிர்களாக, பஞ்சபூதங்களாக, மனிதர்களாக, மனமாக வந்தது. இதுவே தத்துவம். ஆகவே மனிதன் ஒரு தத்துவம் என்றால் என்ன? ஆதியில், மூல நிலையில், தோற்ற நிலையில் அவன் இயங்கா பொருளாகிய பிரம்மம், சிவம், பூரணம், வெட்டவெளி. இயங்குகின்ற வகையிலே அவன் மனிதன், 2 பட்டவன். ஆகவே மனிதன் ஒரு தத்துவமே. நம்ம ஒரு சாலையில் போகிறோம், அலுவலகத்திலே பார்க்கிறோம், காடு கழனிகளிலே வேலை செய்வோம். எங்கு சென்றாலும் எந்த மனிதரை பார்த்தாலும் அவரை ஒரு தத்துவமாகவே நாம் பார்க்க பழகிக்கொள்ளலாம். அது சாத்தியமானது தான். இது எப்படி என்றால், மனிதன் என்ன தத்துவம்? அதாவது அவன் காலம் காலமாக செய்த கர்ம வினைகளும் இன்னும் இந்த உலகத்திலே இதை அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று என்ன ஆசைகளை எல்லாம் தொகுத்து மனமாக வைத்திருக்கிறாரோ அவற்றினுடைய தொகுப்பு. கூடவே இந்த உடல் நான், இந்த குடும்பம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது, இந்த படிப்பு என்னுடையது, இந்த வித்தை என்னுடையது என்றெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மயக்கம் இருக்கின்றதல்லவா, இந்த 3ம் சேர்ந்த ஒரு தத்துவம். ஆக இதைதான் வள்ளுவர் கூட அழகாக சொல்லுவார். காமம், வெகுளி, மயக்கம் என இவை 3இன் நாமம் கெடக்கெடும் நோய் என்பார். நம்முடைய வட நூலார்கள் அதை ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லுகிறார்கள். ஆணவம் என்பது ஒன்றுமில்லை. இந்த ஆணவம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கிறது. அப்படியெல்லாம் யாருக்கும் இல்லை. சிறியதாகி இந்த உடலோ மனமோ உயிரோ நான் இல்லை, பிரம்மமே பரிபூரணமே நான் என்ற உணர்விலே, தவத்திலே, தற்சோதனையிலே பழகி பழகி தோய்ந்து இருக்கும் பொழுது அது மறைந்து விடுகிறது. அவனை மறந்தால் நாம் சிறியோர்
அவனை அறிந்தால் நாம் பெரியோர். அந்த வகையிலே அவனை உணர்ந்து உணர்ந்து விளங்க அந்த தன்முனைப்பு திரை எளிதாக மறைந்துவிடும். சமுதாய அளவிலே மக்கள் எல்லோருமே அந்த அளவில் உயர்ந்து உயர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அது எளிதில் கைவல்யமாகக்கூடியது தான். அப்படியானவன் கண்மம், மாயை. ஆக எந்த மனிதரை எடுத்துக்கொண்டாலும் இதுவரை செய்து செய்து காலத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, தேவைகளை பொறுத்து, பழக்கத்தை பொறுத்து பிறவிதோறும் செய்த கர்ம வினைகள், அவற்றுக்கு இன்னும் என்னவெல்லாம் பரிகாரம் தேட வேண்டும் என்ற ஒரு கணக்குகளின் கூட்டு இன்னும் இந்த உலகத்திலே ஏற்கனவே அனுபவித்து பழகி பழகி இன்னும் அந்த இச்சைகளை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டோ அல்லது பெருக்கிக் கொண்டோ இருக்கக்கூடிய ஆசைகளினுடைய தொகுப்பு. இந்த இரண்டுமே பிரம்மமே நானாக இருக்கிறேன், எனக்கு அழிவே இல்லை, நான் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், நான் நித்திய வாசன், நித்திய சுரூபி, ஆனந்த சுரூபி, அங்கே இருந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணம் வந்தாலே பயம் ஓடிவிடும். பயம் ஓடிவிட்டால் கவலை இல்லை. என் வீட்டிலே என் அன்பு வாழ்க்கை துணைவியினுடைய தாயார் சொல்லுவார், நான் இனியெல்லாம் பழனி படிக்கட்டெல்லாம் ஏற முடியாது, அடுத்த ஜென்மம் இருந்தால் ஏறலாம் என்று சொல்லுவார். நான் உள்ளூர நினைத்து கொள்வதுண்டு, நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வேண்டிய நியாயமான, மற்றவர்களுக்கும் பிறருக்கும் யாருக்கும் தொந்தரவில்லாத எல்லா சுகங்களையும் எல்லா காலத்திலும் நாம் அனுபவிக்கலாம். அது ஒருபோதும் தடையில்லை, நாம் ஒருபோதும் அழிவதில்லை. இந்த இடத்துல ஒரு சிறிய உதாரணம். இந்த இடத்துல ஒரு சிறிய பாட்டில் இதை பார்க்கிறோம். இந்த பாட்டில் இப்பொழுது இருக்கிறது. இதற்கு முன்பும் இருந்ததா என்றால் இருந்தது, இதற்கு பின்பும் இருக்குமா என்றால் இருக்கும். இந்த உள்ளே பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கும் வரைக்கும், பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து ஒடுங்கும் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அது இருக்கும். இது முன்பு எங்கே இருந்திருக்கும்? சுரங்கத்திலே தாதுவாக, சுத்த தாதுவாகவோ அல்லது பிற கனிமங்கள் தனிமங்களோடு கலந்தோ இருந்திருக்கும். இப்பொழுது பாட்டில் என்ற உருவத்தில் இருக்கிறது. இது உடைந்து போனாலோ பயன்படுத்த முடியாத அளவுக்கு போனாலோ இது மறுசுழற்சி செய்யப்பட்டோ அல்லது தூக்கி எறியப்பட்டோ இதன் அணுக்கள் மூலக்கூறுகள் அப்படியே இருக்கும். இது எங்கே போய்விடும்? அதுபோல நாம் நித்திய வாசர்கள், எப்பொழுதும் இருப்போம். இன்னும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவம் என்ற வார்த்தை. நாம் யார்? நாம் வெறும் தத்துவமே. நன்றாக நாம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய காலகட்டத்தை கடந்து வந்தவர்கள் எல்லாம் பால்ய பருவத்திலே வைத்திருந்த சிறிய புகைப்படங்களையும், இடையில் எடுத்த புகைப்படங்களையும், தற்பொழுது எடுத்த புகைப்படங்களையும், எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்ற கற்பனையும் எடுத்து பார்த்தால் இந்த உருவம் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. நாம் முன் எப்போதும் இல்லாதவர்களும் இல்லை, பின் எப்போதும் இல்லாமல் போகக்கூடியவர்களும் இல்லை. நாம் எப்பொழுதும் இருப்போம். உடலாக இருக்கிறோம், ஆனால் கருமையமாக, அறிவாக, எண்ணங்களாக, அறிவாட்சித்தரமாக இருந்து கொண்டே இருப்போம். நம்முடைய எண்ணங்கள் ஏற்கனவே இருந்தவை, இருந்து கொண்டிருப்பவை, இன்னும் இருக்கப் போவவை. இவற்றுக்கு முடிவு இல்லை. மொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கும் வரை இருக்கும். அப்படியே இருந்தாலும் அதுவும் அந்த வெட்டவெளிக்குள்ளாக ஒடுங்கி மீண்டும் இன்னும் ஒரு முறை பிரபஞ்சமாக வெளிப்படும். அது அடுத்து இன்னும் சிறப்பான ஒரு பிரபஞ்சமாகவும் இருக்கலாம். அன்பானவர்களே, தத்துவம். நாம் வெறும் தத்துவமே. இந்த உடல் ஒரு தோற்றம், கர்மேந்திரியங்கள் ஒரு தோற்றம், ஞானேந்திரியங்கள் ஒரு தோற்றம். இவற்றின் மூலமாக இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவே நாம். இந்த உணர்வில் ஏன் பழக வேண்டும்? இப்படி நாம் ஒரு அரூபம் தத்துவம் என்று உணர்ந்து கொண்டால் அதை போலத்தான் நம்முடைய குடும்பத்திலும், சமுதாயத்திலும், உலகத்திலும் உயிர்களும் தோற்றங்களும் பஞ்சபூதங்களும் என்ற உணர்வு வந்து வந்து பழகிக்கொள்ளும். தேவையில் ஒரு அளவு கிட்டும், முறை வரும். இந்த இடத்திலே மகரிஷிகள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வாக்கியம், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்பார். உறங்கச் செல்கிறோம், தலையணை வேண்டும், வைத்து படுத்து நின்றாக உறங்குகிறோம். அதன் பிறகு நாம் அதை காலையில் இருந்து மீண்டும் அடுத்த நாள் இரவு வரை கட்டிக்கொண்டு சுமந்து கொண்டு செல்வது இல்லை. ஆன்மீக மன்றத்திற்கு வருகிறோம், இன்பங்களெல்லாம் விட்டு ஓடிவிடுவோமா? அவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நாமே நினைத்து விடுவோமா? யாராவது நம்மை அப்படியெல்லாம் செய்து விடுவார்களா? மூளைச்சலவை இல்லை. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இந்த இன்பம் நீடித்ததாக இருக்க வேண்டும்.
அதனால்தான் மகரிஷிகள் அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடு என்று வகுத்து கொடுத்தார்கள். புண்ணியம் என்றும் அதை சொன்னார்கள். தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ அறிவிற்கோ உடலுக்கோ நன்மை பயக்கக்கூடிய செயல்கள் யாவும், எண்ணம் சொல் செயல் யாவும் புண்ணியம். மிக பல பேர் எதையோ அருந்துகிறார்கள், எதையோ புகையிடுகிறார்கள். அப்போதைக்கு அது இன்பம் போல் இருக்கிறது. நீடித்த வகையில் பார்க்கும் பொழுது உடலை கெடுக்கின்றது, பொருளாதாரத்தை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, குடும்பத்திலே அமைதியை கெடுக்கிறது, எதிர்காலத்தை கெடுக்கிறது, ஆன்ம நல தேட்டம், ஆன்ம நல வெற்றி, இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடக்கி விடுகிறது. அந்த வகையிலே எந்த ஒரு செயல் அனுபவம் துய்ப்பு ஆனாலும் அது அப்போதைக்கு இன்பமாக இருந்து பிற்பாடு துன்பமாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டியதே. ஆகவே மனிதன் என்பவன் ஒரு தத்துவம். மனிதன் என்பவன் ஒரு தத்துவம். என்ன தத்துவம்? பரம்பரையாக தாய் வழியாக தந்தை வழியாக பல தலைமுறைகளிலே நம்முடைய முன்னோர்கள் வழியாக என்ன கர்மாக்களை செய்தோம், புண்ணியம் பாவம் என செய்தோம். அதற்கேற்ப இப்பொழுது அனுபவித்து கொண்டிருப்போம். நாம் செய்த புண்ணியங்களுக்குரிய பலன்களும் வரும், பாவங்களுக்குரிய பலன்களும் வரும். ஒருபோதும் விட்டு போகாது. உடலை விட்டு கருமையம் பிரிந்தாலும் விட்டு போகாது. ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு வங்கி மேலாளரிடம் கடன் வாங்குகிறோம், ஒரு பெரிய தொகை. வங்கி மேலாளர் மாறிவிட்டார், புதிய மேலாளர் வந்துவிட்டார். கணக்கு அங்கே தானே இருக்கும். அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் வாங்கி கடன் எங்கே? சரி, இவன் அந்த மேலாளரிடம் போய்விட்டார், அடுத்த மேலாளர் வந்து விட்டார், மறந்து விடுவாரா என்று தப்பித்து விடலாமா என்று சிந்தித்தான். சரி, மேலாளர் விடவில்லை. அப்படி என்றால் நாம் ஊரை விட்டு ஓடிவிடலாமா? முடியாது, ஆதார் அட்டை இருக்கிறது. சரி, நான் தான் போய் சேர்ந்து விட்டால் அதற்கு தான் வாரிசு என்று கொடுத்திருக்கிறோம், அந்த வாரிசு கட்ட வேண்டியது இருக்கும். அதுபோல் நம்முடைய எண்ணங்களோ கர்மாவோ ஆசைகளோ கவலைகளோ எதுவாக இருந்தாலும் இந்த உடலோடோ இந்த பிறவியோடோ முடிந்து போய்விடுவது இல்லை, அது தொடரும். கருமையத்துக்கு அழிவு இல்லை. ஏதாவது ஆசைகளாகவோ தேவைகளாகவோ இருக்கும் பொழுது அவற்றை பூர்த்தி செய்துதான் அந்த ஆன்மா அமைதியடைய முடியும். ஆகவே மனிதன் என்பவன் ஒரு தத்துவமே. ஆசைகள் வினைகள் இவற்றினுடைய கூட்டு. மீண்டும் அந்த குறளுக்கு வரலாம். காமம் வெகுளி மயக்கம் எனும் மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய். காமம் என்பது தனக்கு வெளியாக வேறொன்று இருப்பதாக நினைத்து எண்ணுகின்ற ஆசை. தன்னை தவிர்த்து வேறொன்று இல்லை என்ற எண்ணம் பழகிவிடும் பொழுது ஆசையில் அளவு கட்டுகிறது, முறை வந்து விடுகிறது. காமம் வெகுளி மயக்கம். வெகுளி கண்மம், வெகுளி தான் கண்மத்துக்கு காரணம், கோபம். ஆசையின் காரணமாக கோபம் வருகிறது. ஆசையை மகரிஷிகள் அவர்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை, சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மண் மீது பொன் கொண்டே பெண் துணையால் வாழ்கிறோம், மாற்றுவதேன் மூவாசை. உலக சமாதான காலத்திலே பொன்னை மட்டும் தூக்கிவிடலாம், மண் வேண்டும், ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் வேண்டும் என்பது மாற்ற முடியாதது. அந்த வகையிலே காமம் வெகுளி மயக்கம் இது ஆணவம் கர்மம் மாயை என்று வடமொழியிலே. ஆணவம் என்பது தான் என்ற இந்த சிறிய நினைவு அகன்று பிரபஞ்சமே தான், வெட்ட வெளியே தான் என்ற உணர்விலே தோய்ந்து தோய்ந்து பழகும் பொழுது அங்கே அன்பு பிறந்துவிடும். ஒரு இட்லி கிடைத்தால் பங்கிட்டு உண்ணக்கூடிய பக்குவம் வந்துவிடும். முயற்சி செய்து ஆளுக்கு 3 இட்லி வேண்டுமா உழைத்து பெறலாம் என்ற உணர்வு வந்துவிடும். முயற்சி பிறந்துவிடும். ஒரு இட்லிக்கு சண்டை போடுகிற வரை சண்டை தான் இருக்கும். அதே 2 பேரிடத்திலே அன்பு மலர்ந்து முயற்சி பிறந்து விட்டால் தேவையானதெல்லாம் கிட்டும். இந்த உலகத்திலே மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார், ஒரே ஒரு மனிதனுடைய பேராசைக்கு கூட இந்த உலகத்திலே வேண்டியது எதுவும் பத்தாது, இருப்பது அத்தனையும் பத்தாது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவையானது நிச்சயம் உண்டு என்பார். அன்பானவர்களே, காமம் வெகுளி மயக்கம் என்றும் இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய். என்ன நோய்? நோய் என்பது அறியாமை, தான் யார் என்று அறியாத அறியாமை. அந்த அறியாமை கெட்டால் மனிதனுக்கு அமைதி உண்டாகிவிடும். அன்பர்களே, நமக்கு காலம் 7:40 சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிரமமாக இருந்தால் 7:30 முடிச்சிடலாம். டைம் சொல்லுங்க ஐயா. 7:30 முடிச்சிடலாம். ஏன்னா 6:20 ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் கேட்க முடியும், பேசுகிறத பேசிகிட்டு இருக்கிறோம்.
பேசுவது என்பது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் குப்பையும் வெளியே கொட்டி கொண்டே இருப்பது, ஆனால் கேட்பது ரொம்ப சிரமம். ஏழரைக்கு இதுவே அதிகமாக. வாழ்க வளமுடன். ஆகவே இந்த பிரம்மஞானத்தில் தோய்ந்து பழகிய பிறகு உலக சமாதானம் என்ற கருத்து வரும். ஏன் பிரம்மஞானம் உலக சமாதானம் என்ற கருத்தை இங்கு ஒட்ட வைத்திருக்கிறோம் என்றால், பிரம்மமே நாம இருக்கிறோம் என்ற உணர்வில் தோய்ந்து விட்டால் உலகம் சமாதானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். இந்த இடத்திலே நாம் இன்னொரு கதையை பார்த்துக்கொள்ளலாம். உதாரணமாக வைத்துக்கொள்ளலாம், நடந்த கதையோ இல்லையோ. ராமர் தன்னுடைய மற்றைய சகோதரர்களோடு வசிஷ்டர் அவருடைய குருகுலத்திலே பயின்று கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அங்கு நினைவு தெரியும் முன்பே 3 வயதுக்கு முன்பே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் இளவரசர்கள் என்றே தெரியாது. அதன் பிறகாக இடைப்பட்ட காலத்திலே தந்தையாரை ராமர் பார்த்து வருகிறார். தான் இளவரசன் என்பதை தெரிந்து கொள்கிறார். மற்றவர்கள் அப்படி அறியவில்லை. அங்கு அவர்கள் மற்ற ஏனைய சிறுவர்களைப் போல சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுகிறார்கள். ராமர் அரச அவைக்கு சென்று திரும்பியவுடன் ஒரு ராஜதோரணையோடு நடந்து கொள்ளுகிறார். இது நம்முடைய கற்பனை கதை. இந்த இடத்திலே ஒரு கற்பனை கதை, இப்படி ராமாயணத்தில் இல்லை. அங்கு அதுபோல வாழ்க்கை சூழலிலே மக்கள் பல கட்டங்களில் இருப்பார்கள். அன்னமய கோஷத்தில் இருப்பார்கள், மனோமய கோஷத்தில் இருப்பார்கள், பிராணமய கோஷத்தில் இருப்பார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் இருப்பார்கள். அது அவரவருடைய வாழ்க்கை வளர்ந்த சூழ்நிலை 16 வகையான காரணங்களை பொறுத்தது. காலம், தேசம், பழக்கம் வழக்கம், ஆராய்ச்சி, பல நட்பு, கருவமைப்பு, கோள்கள் நிலை என்ற வகையிலே மகரிஷி அவர் சொல்வார். அந்த வகையிலே நாம் மற்றவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றும் சொல்லுவார். சரி, பிரம்மஞானத்தை பற்றி ஆராய்ந்த பிறகு அடுத்து நாம் உலக சமாதான காட்சியை பார்ப்போம். உலக சமாதான காலத்திலே தாய்மார்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக பெரிய பொறுப்பு ஒன்று என்றால் அது தாங்கள் பெற்ற பிள்ளைகளை உலக பொது சொத்தாக மாற்றிவிடுவது. ஏனென்றால் இன்றைக்கு பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு சம உரிமை என்று எவ்வளவுதான் பேசினாலும் எங்களுடைய இல்லத்திலே நடப்பதை கூட சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கை துணையாருக்கு என்னால் இயன்ற சிறு சிறு உதவிகளை செய்வதோடு சமையல் பணியையும் குழந்தை வளர்ப்பையும் முழுமையாக எடுத்துக்கொள்வது இல்லை. இது ஒரு ஆண்களினுடைய காலமாக வந்த மனப்போக்காகவே அமைந்துவிட்டது, பழக்கப்பதிவு. அந்த வகையிலே பெண்களும் சமுதாயத்திலே சம அளவு ஆற்றல் பெற்றால்தான் அவர்கள் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தைகள் நல்ல அறிவாட்சி தரவும் கருவமைப்பிலே சிறப்பான கருவிலே திருவுடைய குழந்தைகளாகவும் இருப்பார்கள். அந்த வகையிலே ஆண்கள் பெண்கள் இவர்கள் இருவருக்கிடையேயும் அறிவிலேயோ ஆற்றலிலேயோ உடல் நலத்திலேயோ ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்ற இறக்கம் இருந்தால் அது குழந்தைகளை பாதிக்கும். அந்த வகையிலே எதிர்காலத்திலே குழந்தைகள் ஒரு பொதுவான சொத்தாக வளர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு வளர்க்கப்படுவது என்பது குழந்தை வளர்ப்பில் உள்ள சிரமங்களை இளைஞர்கள் அவற்றிலிருந்து விடுபடுவதாக அமையும். அந்த வகையிலே குழந்தைகள் பொது சொத்தாக வளர்க்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அவர்களை பராமரிக்க வேண்டிய சிரமம் உழைப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு குறைகின்றது ஒன்று. அடுத்தது குழந்தைகளும் நல்ல விஞ்ஞான தத்துவ அறிவார்ந்த முறையிலே வளர்க்கக்கூடிய நிபுணர்களின் மூலமாக வளர்க்கப்படுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் சிறந்த மனிதர்களாக உருவாகுவார்கள். அந்த வகையிலே குழந்தைகளை பொது சொத்தாக வளர்ப்பது என்பது ஒரு மிகவும் முக்கியமான கட்டம். இது ஒரு சில குழந்தைகள் அப்படி வளர்வதை பார்த்து அதன் மூலமாகவே மற்ற தாயாரும் குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தைகளை அந்த வகையிலே வளர்த்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு அவர்கள் வருவார்கள் என்பது அருள் தந்தையவர்களுடைய மேலான கருத்து. ஏனென்றால் எதிர்கால உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அதை இளமையிலிருந்தே தொடங்க வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் எல்லா விதத்திலும் சீராக வளர வேண்டும். புலன் அனுபவத்திலே ஒரு அளவு கட்டுவதாகட்டும் சரி, புலால் உணர்வை தவிர்ப்பதாகட்டும் சரி, மது போன்ற வேண்டாதவற்றை தவிர்ப்பதாகிடும் சரி, எல்லாவற்றையும் பாலர் வயதிலிருந்தே பழக்குவது என்பது வளர்ப்பிலே மிகவும் எளிதாக மாறிவிடும். ஆகையினாலே இது ஒரு மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய பொறுப்பு தாய்மாரிடத்திலே அவர் கேட்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஏற்கனவே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குழந்தைகள் படிப்படியாக தனிப்பட்ட குடும்பத்தினுடைய வளர்ப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சிறிதாக நடக்கக்கூடியது தான். காலை உணவு என்றெல்லாம் வந்திருக்கிறது. அடுத்து படிப்படியாக 6ஆம் வகுப்பிற்கு மேலே கிட்டத்தட்ட அவர்கள் விடுதிக்கு சென்று விடுகிறார்கள். இனி செய்ய வேண்டியது சிறு குழந்தையிலிருந்தே அவர்களை பொது சொத்தாக வளர்க்க வேண்டியதான். அதே போல குழந்தைகள் எப்பொழுதும் குழந்தைகளோடு படிப்பார்கள், விளையாடுவார்கள் இளமையிலே. அடுத்தது அவர்கள் இளைஞர்களாகும் பொழுது தொழில் துறையிலே
காலையிலேருந்து மதியம் வரை ஒரு 4 மணி நேரம் வேலை செய்துவிட்டு பிற்பகல் பொழுதே குழந்தைகளோடு, விருப்பப்பட்ட குழந்தைகளோடு விளையாடுவார்கள். அதே போல் முதியவர்களும் அவர்களுக்கு கற்பிக்கக்கூடியது விளையாடுவது என்று பொழுதை செலவிடுவார்கள். ஆகவே நம்முடைய ஆயுள் காலம் முழுவதுமே நம் குழந்தைகளோடு தொடர்பில் இருக்கலாம். மகரிஷிகள் அவர்கள் கூட தன்னுடைய கடைசி காலத்திலே சொல்லுவார், அண்ணன் வெளிநாட்டு அன்பர் ஒருவர் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு குழந்தை உண்டான்னு. நான் சொன்னேன், குழந்தை இல்லைங்கன்னு. அம்மா சொன்னாங்க, என்னங்க அச்சோ இப்படி சொல்லிக்கிட்டீங்க, நம்மளுக்காக ஆயிரக்கணக்கான குழந்தைங்க, லட்சக்கணக்கான குழந்தைங்க இன்றைக்கி உருவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை இப்போ எதிரொலிக்குது அப்படிம்பார். வாழ்க வளமுடன். அந்த மாதிரி நம்ம எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளை பொது சொத்தாக்குவதன் மூலமாக நமக்கு 1-2 குழந்தைகள் என்ற கணக்கு போய் உலகம் முழுவதுமே நமக்கு குழந்தைகள் என்ற அன்பு வந்துவிடும். அந்த அன்பு வந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அது சிறிது சிறிதாக பிறகு அது ஒட்டிக்கொள்ளும். இந்த தனி உடைமை பற்றி எல்லாம் விட்டு, குழந்தை பற்றி இதெல்லாம் விடுபட்டு, வீடுகள், விளைநிலம், வியாபாரம், வணிகம் இவையெல்லாமும் பொதுவில் வந்து உலகம் பூராவும் சென்று சதிபதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்திலே வர வேண்டும் என்றால் யோசித்து பாருங்கள். எங்கேயோ சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பறவை இங்கே வேடந்தாங்கல் வருகிறது, வெள்ளோடு வருகிறது. நம்மால் உலகத்துக்கு செல்ல முடியவில்லை. நாம் இந்த தமிழ்நாடு பார்டர் மாதேஸ்வரன் கோயில், திருப்பதி தாண்டி அந்த பக்கம் போகவே முடியல. அந்த பக்கம் குருவாயூர் தாண்டி போக முடியல, கன்னியாகுமரி தாண்டி போக முடியல. ஆக பறவைகளுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம், எல்லா கடல்களையும் உழவக்கூடிய மீன்கள் இருக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இல்லை. நம்ம எவ்வளோ ஒரு அறிவினுடைய குறுக்கத்தில் இருக்கோம் பாருங்களேன். எவ்வளோ ஆற்றல் இருக்குது, நமக்கு விமானம் இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் வந்து அனாவசியமான பொருள் பெருக்கத்தை குறைத்து கொண்டாலே அவசியமானதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கடை வீதிக்கு செல்கிறோம், 2 கட்டைப்பைகள் இருக்கின்றன. வீட்டுக்கு தேவையானது மளிகை பொருள் எவ்வளவு, காய்கறி எவ்வளவு என்று திட்டமிட்டு சென்றால் வாங்கி கொண்டு வந்து விடலாம். ஃப்ரிட்ஜு தான் வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளைக்கு வேணுது ஒரு முட்டைக்கோஸ், ஒரு கூறு 20 தானே, 2 கூறு கேரட் எடுங்க, ஒரு கூறு பீன்ஸ் எடுங்க, கொத்தமல்லி தலை ஒன்று சேர்த்தி போட்டால் 10 ரூபா குறைச்சிக்கிறாங்க. இது 20ங்கம்மா, இது 20, சரி 2 சேர்த்தா 30, சரி பரவாயில்ல நல்லது, இப்படி வாங்கி போட்டுக்கிறோம். இப்படி எல்லாம் சேர்த்து அந்த 2 பையுமே காய்கறி நிரம்பி போச்சு. அடுத்து மளிகை பொருள் இல்லை, இப்போ காய்கறியிலே சாப்பிட்டுக்கலாமா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் உடைகள், நகைகள், வீடு எல்லாமே தேவைக்கு மேலே நிரப்பும்போது என்ன ஆகுது, நம்ம ஃப்ரீயாக முடியாது. அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஐயா அதில் உடைகள் கொஞ்சமாக இருந்தால் நம்ம அதை துவைக்கலாம். அம்மாலாம் பார்த்துருப்பாங்க. உடைகள் அதிகமாக இருந்தால் அதை நம்ம துவைச்சிரும். வீடு குறைவாக இருந்தால் அது நம்மளை பாதுகாக்கும், வீடு பெருசாக இருந்தால் நம்ம அதை பாதுகாப்போம். அது மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய அனாவசிய பொருட்களை குறைச்சிக்கிட்டா உலகம் பூரா சுற்றலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறையா சுற்றுறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்களும் அந்த மேக்ஸிமம் அதிலேருந்து விடுபட்டு மினிமலிசம் அந்த மாதிரி ஆகிட்டுருக்காங்க. நம்ம அந்த மாதிரி ஆகிட்டு லைட்டாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லை. இப்போ இன்றைக்கி மாலையில் ஒரு மருத்துவமனைக்கு போனோம், செந்தில் நரம்பியல், அங்கே ஒருத்தர் இருந்தார். நாம் அங்கே எதையுமே பதிவு பண்ண முடியாது. புறப்படும்போது ஒரு வார்த்தை, நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கலாம், ரெடி ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் ஆக்சுவலாக அங்கே அந்த மருத்துவமனைக்குள்ளே போனால் என்ன நடக்குது, அங்கே இருக்கிற நமக்கு கண்களுக்கு அழகாக இருந்தால் எல்லாமே ஒட்டிக்குமே. அழகான சேர், அங்கே டிவி ஓடுது, அழகழகாக போர்டு போட்டிருக்காங்க, டாக்டர்ஸ் நேம் போர்டு கூட அழகாக இருக்குது, ரூம் நல்லா இருக்குது, எல்லாம் டைல்ஸு, கிரானைட்டு, ஆக்சிஜன் ரூம்குள்ளேயே டியூப்பில் வருது, சுற்றி காங்கிரீட் காடு, கொஞ்சம் காத்தக்க வராதாக இருந்தாலே நோய் அதிகமாயிரும். அப்படி சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் நம்ம புலன் கவர்ச்சி. எங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதே நமக்கு ஒரு பெருமையாயிருது, மாத்திரை சாப்பிட ஒரு பெருமை. நான் பாருங்க, அவர் இன்னொருத்தர் கூட வந்தார், சொன்னார், நான் காலையில் நான் மாத்திரை சாப்பிடல, அதனால் கண்ணுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. அந்த மாதிரி மாத்திரைகளை நிறையா சாப்பிட்றேன் அப்படிங்கிறதே ஒரு பெருமையாகி போச்சு. இருந்தாலும் இன்றைக்கி கால ஓட்டம், சூழ்நிலை, எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் பலதும் ஓடிட்டுருக்கோம். நம்ம தனித்து ஓட முடியாது. இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு புண்ணுக்கு மட்டும் சரி பண்ணினா மொத்த உடம்பும் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை வியாதி இருக்குது, ஒரு இடத்துல புண்ணு வருது, அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஒரு தசை புண்ணுக்கு மருந்து வைக்கிறோம். அதே போல் ஒட்டுமொத்த உடலுக்குள்ளேயும் ரத்தத்திலோட இனிப்புத்தன்மை குறைக்கிறதுக்கு உள்ள மருந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி தனி மனித அமைதி, உலக சமாதானம் அப்படின்னு நினைக்கும்போது, தனி மனித அமைதி ஒவ்வொருக்குள்ளேயும் வர வர தான் உலக சமாதானம் வரும். உலக சமாதானம் வந்தால் தான் தனி மனித அமைதி வரும். இது ஒரு லூப் மாதிரி. உலக சமாதானம் வந்தால் தான் தனி மனித அமைதி, தனி மனித அமைதி எல்லாத்துக்கும் வந்தால் தான் உலக சமாதானம். அந்த வகையில் இதை தனித்தனியாக பார்க்க முடியாது, இது ஒரு லூப். அதனால் நம்ம எப்போவும் இருப்போங்கிறத நினச்சிக்குவோம். நம்முடைய எதிர்கால தலைமுறைகள், வருங்கால குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அதனால் உலக சமாதானம் வர வேண்டும், அதற்கு பிரம்ம ஞானம் பெற வேண்டும். குறிப்பிடத்தில் ஏதாவது சொல்ல ஆசைப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தால் சொல்லிடுறேங்க ஐயா.
ஒரு பாடல் ஒன்று, ஒரு கவி ஒன்று எழுதினோம். அதில் மாணிக்கவாசகருடைய வரி ஒரு அடி ஊன்தனை சுருக்கி உள்ளொளி பெருக்கி, அடுத்த அடிகளை வேறொரு அடிகள் போட்டு ஊன்தனை சுருக்கி உள்ளொளி பெருக்கி மாண்புறு தெய்வத்தை மனத்தினில் இருத்தி வானுரு அண்டம் தானென விளங்கி தேனுரு மொழியை திகட்டாது பேசி கான் செய்த தவங்கள் குடியினில் செய்து கவலைகள் போக்கி ஆசைகள் கூடி மேன்மைசை கர்ம யோகத்தை செய்து பூரணமாகி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம் பெருக இவ்வையம். இந்த பாடலுடைய கருத்து எல்லாருக்கும் விளங்கினது தான். ஊன்தனை சுருக்கி உடல் தான் நான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் புலன் அனுபவங்களையும் குறுக்கி மாண்புறு தெய்வத்தை மனத்தில் இருக்கி வெட்ட வெளிய மனதனால் நினைந்து அதுவாகவே மாறி வானுரு அண்டம் தான் என விளங்கி பஞ்சபூதங்களும் அவற்றாலான கோள்களும் அவர் கரைந்து வரக்கூடிய சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் மனம் என்றும் 6 காந்தமும் அவை அனைத்தும் நான் என்று விளங்கி தேனுரு மொழியை திகட்டாது பேசி, பேசக்கூடிய மொழி தேன் போல எப்பொழுது இனிமையான பேச்சு, அதுவும் திகட்டாத அளவுக்கு அளவான பேச்சு, என்ன மாதிரி இப்போ 7:30 வரைக்கும் பேசாமல் திகட்டாது பேசி கான் செய்த தவத்தை குடியினில் செய்து. அப்போ கானகத்தில் சக்கரங்கள் ஒவ்வொன்றா ஏறதுக்காக காட்டில் செய்தோம். இன்றைக்கி விரல் மூலமாக ஜீவகாந்த சக்தி மூலமாக தீட்சி பெற்ற ஆற்றல் பெற்ற ஒரு குருவின் மூலமாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி பயிலுகிறோம். ஆக கான் செய்த தவத்தை குடியினில் வீட்டில் இல்லறத்தில் செய்து கவலைகள் போக்கி, அது நிறைவேறாது இது நிறைவேறாதுன்னு தேவையாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவாராதோ அப்படின்ற ஏக்கத்தை விட்டு நல்ல ஆசைகள் கூடி மேன்மைசை கர்ம யோகத்தை செய்து, இப்படி இறையுணர்வு பெற்றவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் கர்மயோகமாக மாறிவிடும். கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான், கடமையை நாடுவான், கடமையில் வாழ்பவன் கடவுளை அறிவான். அப்போது இத்தனை சமுதாயத்தினுடைய உழைப்பினால தான் வந்திருக்கு இத்தனையும். இப்போ நான் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு யூனிஃபார்ம் வேணும், ட்ரெஸ் தேவை, நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பேப்பர் வேணும், நான் குடிக்கிற தண்ணி பாட்டில் வேணும், டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் வேணும், அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும், கர்ச்சீப் வேணும், இப்படி உணவு எல்லா தேவைகளுமே தேவையாக இருக்குது. பிறருடைய உழைப்பினால் வருது. அதனால் உழைப்பை மறந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, எந்நேரம் பேசிகிட்டு இருக்கிறது நோ யூஸ். அதனால் கர்மயோகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா 7:40 டைம் சொன்னார், 7:30 முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிரமமாக இருந்தால் முடிச்சிடறேன் 2 நிமிஷம். அதனால் அதே மாதிரி உலக சமாதானம் அப்படின்னா மரம் இருந்தால் தான் பழம் வரும், பழம் இருந்தால் தான் மரம் வரும். அப்போ எது முதல்ல வரும் அப்படி கேள்வி நமக்கு வேண்டாம். அதனால் தனி மனித அமைதி இருந்தால் தான் உலக அமைதி வரும், உலக அமைதி இருந்தால் தான் தனி மனித அமைதி வரும். அதனால் நம்முடைய மன்றம் பிரெயின் ட்ரஸ்ட், காய்கல்ப ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு பல நாடுகள் மூலமாக அறிஞர்களை பரப்பிக்கொண்டு ஆன்ம அமைதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சி ஒருவர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் அடிமட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் அமைதியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு லூப் மாதிரி ரெண்டுமே நடக்கணும். ஒரு மாட்டு வண்டி சக்கரம் சுற்றுற மாதிரி இது நடந்தால் இது நடக்கும், அது நடந்தால் நடக்கும். சக்கரத்தினுடைய மேல் பகுதி கீழே வந்தால் கீழ்ப்பகுதி மேலே வரும். அந்த மாதிரி தனி மனித அமைதி வந்தால் உலக அமைதி வரும், உலக அமைதி வந்தால் தனி மனித அமைதி வரும். உலகம் பூரா சண்டை போட்டிருக்காங்க, போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை போய் நம்ம எங்கே போய் தவம் செய்கிறது? நேரம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போகிறதில்ல, எந்திரிச்சு ஓடிடுவோம். இப்போ யாராவது போர்னு அறிவிச்சாங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுவோம் இல்லைங்களா? அதனால் இது பொதுவாக செய்ய வேண்டியது. அதே மாதிரி எதிர்காலத்தில் உலக சமாதான திட்ட காலத்தில் 100 தம்பதியர் 200 பேர் அங்கங்கே வாழ்ந்து ஒரு 20 பேர் சமைப்பது, அந்த 20ங்கிறதுலையும் மாற்றி மாற்றி எல்லோரும் செய்கிறது, ஒரு 10 பேர் ஓவராலாக பார்க்குறது அப்படிங்கிற மூலமாக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் எழுதியிருக்காரு. உலக சமாதான புக்ஸை படித்து பார்க்கலாம், எல்லாருமே படித்து பார்க்கலாம். சாதி சமய மறுப்பெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து போயிடும். வாழ்க வளமுடன். அதே போல் ஒரு சாதி மறுப்பு கவிதை ஒன்று. சாதி மதத்தை சொல்லி சனங்களை பிரித்து வைத்தல் நீதி என்றாமோ உலகில் இது நிலைத்திட ஏற்றல் வேண்டா ஆதியில் தோன்றிய நம்மின் உதாதையர் ஒருவரை என்றால் ஏதெங்கு சாதி மதங்கள் இவை இடையிலே வந்தவை போமே. அந்த வகையில் இதெல்லாமே இடையில வந்தது, இது போய்விடும் அப்படிங்கிறது ஒரு கவிதை. அதே போல் உலக சமாதானம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு ஒரு க்ளூ. சுதந்திரம் வாங்கும்போது 1947-50 வாக்கில் இந்தியாவில் 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்திருக்குது. அத்தனை சமஸ்தானங்கள் இன்றைக்கி ஒரு அரசாக இருக்கா இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் இருந்தாங்க, பல்லவர்கள் இருந்தாங்க, சோழர்கள் இருந்தாங்க, இவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்களாம் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா? இன்றைக்கி உள்நாட்டு அமைதிக்காக காவலர்கள் மட்டும்தான் இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பார்டரில் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பார்டர் ஃபோர்ஸ் இருக்காங்க, மிலிட்ரி இருக்காங்க. அதுவும் பேசாமல் தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 25% தப்பாக சொல்லலை, அவங்க பணியிலெல்லாம் வேலை செய்கிறாங்க. 25%
பயத்தோடு இருக்காங்க, ஒரு பயத்தோடு இருக்காங்க, குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்கிறோம். 25% பட்ஜெட்டில் போகுதுன்னா நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறோம்னா 2 மணி நேரம் வேலை கட்டாயிரும். உலகம் பூரா இராணுவத்துக்கு ஒரு 25% போகுதுனாலே நம்ம 8 மணி நேரம் வேலை செய்கிறது 6 மணி நேரம் ஆயிரும். யோசிச்சு பாருங்கள், மன்றத்துக்கு ஒரு யாருமே யோசிக்க மாட்டோம். நீங்கள் மிலிட்ரியெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு உலக சமாதானம் கொண்டு வரீங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்துடுறேன்றலாம், 1 மணி நேரம் வந்துடலாம். கால் உடற்பயிற்சிக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கலாம், 2 வேளை தியானத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்கலாம், 1/2 மணி நேரம் அகத்தாய்வு பண்ணிடலாம். அந்த வகையில் பெரும் பொருள் அங்கே போயிட்டுருக்கு நம்ம அறியாமல். அதனால் உலக சமாதானம் வருமா வராதான்னு யாருக்கும் டவுட் வேண்டியதில்லை. அதை நம்ம கண்டிப்பாக எப்படி இப்போது 1 இந்தியா வந்திருக்கோ அது மாதிரி 1 இந்தியா வந்த மாதிரி 1 வேர்ல்டு கண்டிப்பாக வரும், வந்துட்டு தான் இருக்குது. அதேமாதிரி பணம் ஒழியும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பணம் சேர சேர அந்த பணத்து மேலே ஒரு பார்த்து ஒரு பற்று, பார்த்து ஒரு பற்று. இப்போ எல்லாமே நம்பர்ஸாக மாறும்போது போஸ்ட் பெய்டாக பணம் கட்ட மாட்டாங்க, ப்ரீபெய்டாக பணம் கட்டிடுவாங்க, போஸ்ட் பெய்டாக. அதேமாதிரி கிரெடிட் கார்டு விசா கிடையாது. எதுங்க ஏன் பின்னாடி கட்டுறது? கிரெடிட் கார்டு விசிட்டு 2 விதமாக சொல்லுவாங்க, செலவு பண்ணிட்டு கட்டுற மாதிரி. அப்படியெல்லாம் தான் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நம்பர்ஸாக இப்போ மாறிடுச்சு. அவன் பணம் ஒழியும்னார் மகரிஷி, பணம் பற்று ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக உலக சமாதானம் வரும், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம காலத்தில் பூரணமாக வாழ முடியல, நம்மளுடைய குழந்தைங்க பேரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. அதே மாதிரி நான் என் குடும்பத்தை மனவளக்கலன்னு ஆக்கிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நினச்சிடாதீங்க. நம்ம பேரனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல மருமகன் வேணும். அந்த வகையில் சமுதாயத்தை சல்லடை போட்டு இப்போ மாப்பிள்ளை பொண்ணு தேட வேண்டியதாக இருக்குது. சமுதாயமே நல்லா இருந்தால் நோ சல்லடையே வேண்டாம். ஒரு பெண்ணா ஒரு பையனை கூப்பிடு, வா கட்டிக்கோ, ஹைட்டு வெயிட்டு பிடிச்சிருக்க, உங்களுக்கு பிடிச்சிருக்க கட்டிங்க, அவன் என்ன கேரக்டர் எது எவ்வளவு பயம். சமுதாயமே தெளிவாக இருந்துட்டா அந்த தேட்டமெல்லாம் இல்லை. வாழ்க வளமுடன். ஐயா அந்த ஆனந்த ஜோதி பாரதியாருடைய கவிதையோடு நிறைவு செய்து கொள்ளலாம். மொய்க்கும் கவலை பகைபோக்கி முன்னோன் அருளை துணையாக்கி எய்க்கும் நெஞ்சை வலியுறுத்தி உடம்பை இரும்பின கணியாக்கி பொய்க்கும் களியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மேய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி இகுதே என்று பாரதியார் சொன்னார். நான் சாக மாட்டேன் என்றும் சொன்னார். அந்த வகையிலே பாரதியாருடைய ஆன்மா கூட நம்முடைய மகரிஷியோடு உயிர்கலப்பாக இருந்தவர். மகரிஷிகள் அவர்களே சூக்குமமாக இருந்து இந்த சிந்தனை விருந்தை நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஆனந்த ஜோதி என்ற ஒரு கவிதை தொகுப்பை உருவாக்கியிருக்கிறோம். இதை மன்றத்துக்கு வருகிற அன்பர்கள் படித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. இந்த வாய்ப்பை வழங்கிய பவானி அறிவுத்திருக்கோயில் நிர்வாகிகள், அன்பர்கள், இதுகாரும் செய்ய முடித்த அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி, ஒத்துழைப்புக்கு மிகுந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணை அவர்கள் எனக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கிறார். அவருடைய சப்போர்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட். தாய் தந்தை வழிகாட்டினாங்க, அவங்களுடைய சப்போர்ட் பெரிய சப்போர்ட். அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். குருவிற்கும் மிகுந்த வணக்கங்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. மிகவும் சிறப்பான விளக்கம் ஐயா. அந்த குருவுக்கும் பூனையும் குரங்கு இந்த கதை சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. கதையில் உண்மைதான். அவர் மகரிஷி பூனையாக இருக்கிறார், நம்ம குரங்காக தான் இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் இருக்கப்பற்றமான இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். அருமையான விளக்கம், கவிதைகள் சொன்னீங்க. ரெண்டாவது உலக சமாதானம் கண்டிப்பாக மகரிஷி நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக அருள்நிதி நன்றியுரை வழங்க அருள்நிதி MP ராதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம பவானி அறிவித்தோர் கோயிலில் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு சிந்தனை விருந்து நடைபெற்றுருக்கு. அதே மாதிரி இந்த வாரமும் வெள்ளிக்கிழமையில் சிறப்பு சிந்தனை சிறப்பாக நடைபெற்றது. அந்த சிறப்பு சிந்தனை விருந்தை தொகுத்து வழங்கிய அருள்நிதி திருமதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி TR சேகரையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி J முத்துமாரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி R சங்கீதா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு சிந்தனை விருந்தை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த அருள்நிதி ஆனந்த் ஐயா அவர்கள் வெள்ளித்திருப்பூர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அறிவிப்பு வழங்க இருக்கும் பூபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் வாழ்த்திடலாங்க. மிகவும் சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய திருமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். TR சேகரையா அவர்கள் வாழ்க வளமுடன். J முத்துமாரி அம்மா அவர்கள்
வாழ்க வளமுடன். ஆர் சங்கீதா சேகரம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். போ ஆனந்தையா அவர்கள் வாழ்க வளமுடன். எம்பி ராதாமா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வருகின்ற வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள்